மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 லேபர் லா 1ல இது ஒரு யூனிட்டா இருக்கு. என்னன்னா, ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளி வேலை செய்யறார் அப்படின்னா அவருக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கணும். இதுதான் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948க்கு கீழே சொல்றாங்க. எதுக்காக? அந்த ஒர்க்கருக்குன்னு ஒரு வெல்ஃபேர் இருக்குது, அந்த வெல்ஃபேரை நம்ம மேம்படுத்தணும். அதே போல மினிமம் லிமிட்னு ஒன்று செட் பண்ணாதான் இந்த அளவுக்காவது அட்லீஸ்ட் சம்பளம் கொடுப்பாங்க. எங்க? சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும். மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் இந்த பேஸ் லைனுக்கு மேல சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கிறதுனால ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு கண்டிப்பா பணம் கொடுத்துதான் ஆகணும். அப்போ யார் ஒரு எம்ப்ளாயருக்கு கெப்பாசிட்டி இருக்கோ மினிமம் வேஜஸ் பே பண்றதுக்கு, அவங்க மட்டும்தான் தொழில் பண்ண முடியும். இதுல ஒரு முரண்பாடு பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 19(1) சப்கிளாஸ் G கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, அதுக்கு எதுவுமே தடை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு இந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு முதலாளி தொழிலே பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, டிபிஎஸ்பில ஆர்டிகல் 43ல என்ன இருக்கு? லிவிங் வேஜஸ் டு லேபரர்ஸ் இருக்கு. எதுக்கு? ஒருத்தர் ஒரு லேபர் இருக்காருன்னா ஒரு பாவர்ட்டியா இருக்கிறாரு, அவருடைய நிலையை கொஞ்சமாவது மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அப்சல்யூட் கிடையாது. யூஎஸ்ல மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட் அப்சல்யூட். இந்தியால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். நீ நினைச்சா எந்த தொழில் வேணாலும் தொடங்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அதுவும் இந்த லைனுக்கு மேல சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அதுதான் தடை. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட் அப்சல்யூட் கிடையாது, இது ரெஸ்ட்ரிக்டிவ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்போ இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்ன அப்படின்னா, வேஜஸ் செட் பண்றாங்க. அது பிரைஸ் ரேட்டா இல்ல பீஸ் ரேட்டா இதெல்லாம் பிக்ஸ் பண்றாங்க. பீஸ் ரேட்னா ஒரு வேலையை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அந்த டைமுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க, இல்ல பீஸ் கணக்கு பார்த்து ஊதியம் கொடுக்குறாங்க. அதே போல இவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு வேலை இருக்கு, ஓவர் டைம் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு ஊதியம் இருக்கு, இதெல்லாம் இதுல பிக்ஸ் பண்றாங்க. பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் அலோவன்ஸ், இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பிக்ஸ் பண்றாங்க. கேஷ் வேல்யூல தான் இவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. எசென்சியல் கமாடிட்டிஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு அந்த மினிமம் வேஜஸ் அப்படின்றது நிச்சயமா இருக்கணும். இது சம்பளம் கேஷா மட்டும்தான் கொடுக்கணும். காம்படென்ட் அத்தாரிட்டி காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போடணும். காய்கறி வாங்கணும், மளிகை சாமானம் வாங்கணும், அரிசி பருப்பு வாங்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், ட்ரெஸ்ன்னு ஒன்று போடணும். அப்போ துணி 1 மீட்டர் இந்த விலை விற்குது. இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இதை மினிமம் வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மினிமம் வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் அவங்க வேலை செய்யறாங்க, பர் டேக்கு கொடுக்கறதா, வீக்லி எவ்வளோ, அவங்க ஹாலிடே அப்போ அவங்களுக்கு சேலரி எவ்வளோ, ஓவர் டைம் பண்ணா அவங்களுக்கு எவ்வளோ சேலரி, இது எல்லாத்தையும் கணக்கு போடுறாங்க. ஹாலிடேக்கு சேலரியான்னு கேட்டா, ஒரு தொழிலாளி 6 நாள் தொடர்ந்து வேலைக்கு போனா 1 நாள் லீவ் தரணும், அதுதான் சண்டே, அன்னைக்கும் சேலரி அவங்களுக்கு உண்டு. சரியா? அதே போல ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்றது, இன்ஸ்பெக்டர் எப்போனாலும் செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், இந்த மினிமம் ரேட்டு கேரண்டியா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏதாவது வயலேஷன் நடந்தது அப்படின்னா பெனால்டி போட்டுருவாங்க. கண்டிப்பா மினிமம் வேஜஸ் கொடுத்துதான் ஆகணும், வயலேஷனே இருக்கக்கூடாது. அப்போ இவங்க சாப்பிடுற அளவுக்கு அந்த மினிமம் வேஜ் இருக்கணும். அவருடைய குடும்பம் 2 பேருமே சாப்பிடுற அளவுக்கு இது இருக்கணும். சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா சாதாரணமா வாழ்ற அளவுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட எஜுகேஷனல் அண்ட் மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்டையும் பூர்த்தி பண்ற அளவுக்கு தான் இது இருக்கணும்ன்றாங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 2 கிளாஸ் D சொல்றாங்க. என்னன்னா, ஒரு மாசத்துக்கான பேசிக் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் இவங்க அஃபோர்ட் பண்றாங்க. ஸ்கூல் போய் தான் ஆகணும், காலேஜ் போய் தான் ஆகணும், ஹாஸ்பிட்டல் எதனா ஒன்று பிரச்சனைனா போய் தான் ஆகணும், அப்போ மளிகை சாமான் வாங்கி தான் ஆகணும், காய்கறி வாங்கி தான் ஆகணும். இது எல்லாம் வாங்கணும்னா இது ஒரு பேஸ்கெட். இந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை கன்சியூம் பண்ணணும்னா எவ்வளோ பணம் தேவை, இதை நிர்ணயிக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இதை ஒரு கமிட்டி நிர்ணயிப்பாங்க. நிர்ணயிச்சு இந்த வேஜஸை சரி பண்றாங்க. இதுல எம்ப்ளாயி எம்ப்ளாயர்னு சொல்றாங்க. எம்ப்ளாயர் அப்படின்னா செக்ஷன் 2 கிளாஸ் E. எம்ப்ளாயி அப்படின்னா
செக்ஷன் 2 கிளாஸ் ஐல சொல்றாங்க. சரி, இதெல்லாம் இதோட இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த மினிமம் வேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது செக்ஷன் 2 கிளாஸ் ஹச்ல சொல்றாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல வேஜ் அப்படின்னா என்னன்னு செக்ஷன் 2 கிளாஸ் ஹச்ல சொல்றாங்க. இதுல ஒருத்தர் வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாமே மினிமம் வேஜஸ் தான். அது வந்து பணமா தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு வேலை செய்யறாரு, அந்த வேலைக்காக கொடுக்கக்கூடிய எல்லா ஊதியமும் மினிமம் வேஜஸ் தான். எது எதுலெல்லாம் இதுல அடக்கம்னா ரெண்ட், அதாவது ஹவுஸ் ரெண்ட்டும் இதுல அடக்கம். எது அடக்கம் இல்லை அப்படின்னு கேட்டா லைட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இதுல சேராது. அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய பென்ஷன், பிஎஃப் இதெல்லாம் மினிமம் வேஜஸ்ல சேராது. அதே போல டிராவலிங் அலோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து வேஜ் கிடையாது. அதே சமயம் கிராட்டிவிட்டி கொடுக்குறாங்க, அது பே பண்றாங்க இல்ல பே பண்ணல, இதுவும் சேராது. எதுல? மினிமம் வேஜஸ்ல சேராது. வேஜஸ மொத்தமா 4 கிளாசிஃபை பண்றாங்க. சரியா? வேஜஸ்னா ஊதியம், ஊதியத்தை 4 வகைப்படுத்துறாங்க. 1 சப்சிஸ்டன்ஸ் வேஜ், 2வது மினிமம் வேஜ், 3வது ஃபேர் வேஜ், 4வது லிவிங் வேஜ். சப்சிஸ்டன்ஸ் வேஜ் அப்படின்னா என்னன்னா சாப்பிட்றதுக்காக மட்டுமே வேலை செய்யறது. புரியுதா? அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு ரேஷன்ல அரிசி மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும், காய்கறி மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும். இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் சப்சிஸ்டன்ஸ் வேஜ் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் நீட்ஸ் என்னது? சாப்பிடணும் இல்லையா, அதை தான் குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். லேபர்ஸும் லாங் பீரியட் வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. இந்த சப்சிஸ்டன்ஸ் வேஜ் கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ மினிமம் வேஜஸை விட ரொம்ப கம்மியா இருக்கிறது அந்த சப்சிஸ்டன்ஸ் வேஜஸ். மினிமம் வேஜஸ் ஆவது கவர்மெண்ட் செட் பண்ணுது. ஆனா சப்சிஸ்டன்ஸ் வேஜஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது. சும்மா வாங்க ஒரு 50 ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரி தான். இவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்காது, சம்பளம் வந்து சீரா இருக்காது. ஒரு நாள் கம்மியா கொடுப்பாங்க, 2வது நாள் அதிகமா இல்லை அதை விட கம்மியா கொடுப்பாங்க. இதுதான் சப்சிஸ்டன்ஸ் வேஜ். இதை வைத்து 3 வேளை வயிற்றை மட்டும்தான் நிரப்ப முடியும். இதை தவிர வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுக்காக இவங்க பண்ற வேலை என்னன்னா ஹசார்டஸ் கண்டிஷன்ல கூட இவங்க ஒர்க் பண்ண தயாரா இருக்கிறாங்க. இதனால இவங்க எஜுகேஷன், ஹெல்த் எதையும் பராமரிக்க முடியாது. ஒன்லி ஃபுட் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும். சரியா? இண்டஸ்ட்ரீஸும் என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு ஆள் கிடைச்சிட்டான், எவ்வளோ சொன்னாலுமே வேலை செய்யறானே அப்படின்ட்டு வேலைக்கு வச்சு சப்சிஸ்டன்ஸ் வேஜ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க, மிஸ் கிரவுன் அலுமினியம் ஒர்க்ஸ் வெர்சஸ் ஒர்க்மேன் இந்த கேஸ்ல ஒரு பேர் மினிமம் வேஜை கூட கொடுக்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன. அதே மாதிரி பிஜோய் காட்டன் மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஜ்மீர் இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒர்க்கர்ஸே எங்களுக்கு மினிமம் வேஜ் வேணாம், சப்சிஸ்டன்ஸ் வேஜ் கொடுத்தா போதும்ன்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்றாங்க, அவனே மினிமம் வேஜஸ் வேணான்னு சொல்ற அளவுக்கு நீ ஒரு கம்பெனி நடத்துறனா நீ என்ன மாதிரி ஒரு கேவலமான கம்பெனி நடத்துவ, இந்த கம்பெனியை இழுத்து மூடு, இப்படி ஒரு கம்பெனியே நடக்க வேண்டாம். சப்சிஸ்டன்ஸ் வேஜ் நீ கொடுக்கறத நிறுத்திட்டு கம்பெனி இழுத்து மூடினா அவன் இன்னும் அதிகமா கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. எப்பா சாமி நீ கம்பெனி இழுத்து மூடுறான்றாங்க. மினிமம் வேஜஸ் கூட கொடுக்க முடியல, நீ கம்பெனி நடத்த துப்பு இல்லாத ஆளுன்னு சொல்றாங்க, கண்டம் பண்றாங்க. சரியா? இதுதான் சப்சிஸ்டன்ஸ் வேஜ். அடுத்து மினிமம் வேஜ். மினிமம் வேஜ் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுக்கு வந்து இருக்கும், அதே போல எஜுகேஷன், ஹெல்த், அதர் திங்ஸ் இதுக்கும் வாங்கிக்கலாம். இதுதான் மினிமம் வேஜ்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் மினிமம் வேஜ் அப்படின்றது என்னன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ், எவ்வளோ இன்னைக்கு இந்த சமுதாயத்துல வாழணும்னா நமக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை வைத்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறது தான் இந்த மினிமம் வேஜ். சரியா? இதுல வந்து என்னென்ன அப்படின்னா என்னென்ன பொருள் வந்து நமக்கு தேவை, அந்த பொருள் கடையில வாங்கினா இன்னைக்கு என்ன ரேட்டு, அதே போல நேஷனல் இன்கம் கம்பேர் பண்ணி வேஜை வந்து கொடுக்குறாங்க. மற்ற நாடுகளோட இவ்வளவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே போல மினிமம் வேஜஸ் தான் ரொம்ப ரொம்ப மினிமம். அதை வச்சு மினிமம் எஜுகேஷன் தான் படிக்க முடியும், மினிமம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்காவது இந்த மினிமம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து சப்சிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம ஓரளவுக்கு எஜுகேஷன், ஹெல்த் வரைக்கும் போகுது. பட் அது மினிமமா தான் இருக்கு. இதை ஸ்டாச்சுரி மினிமம் வேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது இண்டஸ்ட்ரி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கோ அதற்கு ஏற்றபடி கொடுக்கணும். கிராமத்துல லொக்கேட் ஆயிருந்தா ஒரு மாதிரி, நகரத்துல லொக்கேட் ஆயிருந்தா அது ஒரு மாதிரி. இந்த மினிமம் வேஜஸ்க்கான காம்போனன்ட்னு ஒன்று இருக்கும். அந்த காம்போனன்ட் என்னென்ன அப்படின்னா இவங்க வாழ்ற அளவுக்கு இந்த மினிமம் வேஜ் இருக்கணும்.
எஜுகேஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதே போல இவங்க துணி வந்து உடுத்துற அளவுக்கு இவங்களுக்கு இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து 18 யார்டு அவனுக்கு துணி தேவைப்படுது அணிஞ்சு போட்டுக்கொள்றதுக்கு. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு 72 யார்டு தேவை. அதை வாங்குற அளவுக்கு பணம் இருக்கணும். கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. டவுன்ல இருந்தா ஒரு மாதிரி தேவை, வில்லேஜ்ல இருந்தா ஒரு மாதிரி தேவை. கேலரிஸ் இன்டேக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க வேஜஸ். ஃபியூல், லைட்டிங் அண்ட் மற்றவைகளுக்கெல்லாம் மினிமம் வேஜஸ்ல இருந்து 20% போயிடுது. அப்போ அதையும் சேர்த்திக்கிறாங்க மினிமம் வேஜஸை கால்குலேட் பண்ணும் பொழுது. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மினிமம் வேஜை கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி வந்து ட்ரைபார்டைட் கமிட்டின்னு சொல்றாங்க. ட்ரைபார்டைட் கமிட்டி ஆஃப் த இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1957 இதுல இது கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மினிமம் வேஜ். அடுத்தது ஃபேர் வேஜ். ஃபேர் வேஜ் அப்படின்றது மினிமம் வேஜை விட ஒரு படி மேல. மினிமம் வேஜ் 100 ரூபாய்னா கண்டிப்பா 100 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதலாளி வந்து ஓரளவுக்கு கேப்பபிளா இருக்காரு, கொடுக்கணுன்ற மனசும் இருக்கு, அவங்களே வில்லிங்னஸோட கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கலாம். அதுக்கு பேரு ஃபேர் வேஜ் அப்படின்னு அர்த்தம். ஃபேர் வேஜை கண்டிப்பா கொடுங்கன்னு கேட்க முடியாது. மினிமம் வேஜை மட்டும்தான் கொடுங்கன்னு சண்டை போட முடியும், கோர்ட்ல கேஸ் போட முடியும். ஃபேர் வேஜ் கம்பெனியா பார்த்து இந்தாப்பான்னு கொடுக்கறது, அவங்களோட ஸ்கில்ல வந்து வச்சு கொடுக்கறது. இவன் இருந்தா இந்த கம்பெனிக்கு லாபம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த ஆளுக்கு மட்டும் கொடுக்கறது. இததான் ஃபேர் வேஜ் அப்படின்றாங்க. ஃபேர் வேஜ்ன்றது மினிமம் வேஜை விட ஒரு படி மேல. இதுல வந்து ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், மெடிக்கல் கேர், எஜுகேஷன் இதை எல்லாத்தையும் அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா அஃபோர்ட் பண்ண முடியும். சரியா? மினிமம் வேஜ்ன்றது ரொம்ப கீழே, ஃபேர் வேஜ் அப்படின்றது அதுக்கும் மேல. அதுக்கு மேல டாப்ல இருக்கிறது லிவிங் வேஜ்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபேர் வேஜ் எந்தெந்த விதத்துல கன்சிடர் பண்றாங்கன்னா லேபர் ப்ரொடக்டிவிட்டியை வச்சு. அதே போல இந்த எம்ப்ளாயி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடக்கூடாது. அப்போ பக்கத்துல இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க பக்கத்துல இருக்க கம்பெனிக்கு, இதையும் கன்சிடர் பண்றாங்க. அதே போல இதே செக்டார்ல நாடு முழுக்க எவ்வளவு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சம்பளமா, அதுல நாம கரெக்டா தான் கொடுக்குறோமா இல்ல ஒரு படி மேல ஏத்தலாமா, இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்றாங்க. இதையெல்லாம் வச்சுதான் ஃபேர் வேஜ் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது லிவிங் வேஜ். லிவிங் வேஜ் அப்படின்றது ஒர்க்கர்ஸோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு, ஒரு டீசென்டான லைஃப் வாழ்றதுக்கு, கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு, அவங்க இன்சூரன்ஸ் அவங்க லைஃபுக்கு போட்டு வச்சுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? லிவிங் வேஜ். ஃபர்ஸ்ட் மினிமம் வேஜ், இது பேசிக். அடுத்தது மிட் வேரியன்ட் என்ன அப்படின்னா ஃபேர் வேஜ். டாப் வேரியன்ட் லிவிங் வேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டரு, அதுக்கப்புறம் பாடிலி கம்ஃபர்ட்டு, சூப்பரான வியரு, சூட்டு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டீசன்சி, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது, செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்லாம் வளர்க்கக்கூடியது தான் இந்த லிவிங் வேஜ் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஹிக்கின்ஸ் சொல்றாரு. ஸ்பெல் பண்றேன், ஜஸ்டிஸ் HIGGINS. ஜஸ்டிஸ் ஹிக்கின்ஸ் வந்து சொல்றாரு, நார்மல் நீட்ஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கணும். இது லிவிங் வேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் சிவிலைஸ்டு கம்யூனிட்டியா மாறிடுறாருன்னு சொல்றாங்க. சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4. சப்சிஸ்டன்ஸ் வேஜ், அது வந்து மினிமம் வேஜோட கீழே. அதுக்கப்புறம் மினிமம் வேஜ், அதுதான் ஃபர்ஸ்ட். மினிமம் வேஜ்ன்றது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபேர் வேஜ். ஃபேர் வேஜ்ன்றது மினிமம் வேஜ் கொஞ்சம் மேல, இதை இண்டஸ்ட்ரியா பிரியப்பட்டாங்கன்னா கொடுக்கலாம். அடுத்தது லிவிங் வேஜ். லிவிங் வேஜ்னா ஒரு சூப்பர் சேலரியை கொடுக்கறது. சரிதானே?